இன்ஷால்லா அதை சொல்லிட்டு நம்ம நிறைவு கொடுத்துருவோம். டைம் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இந்த வாழ்க்கையை பற்றி கசாலி இமாம் என்ன சொல்றாரு? இப்போ வாழ்க்கை தானே, அதாவது நமக்கு இந்த 3 விஷயம் சொன்னோம் இல்லையா? என்னென்ன சொன்னோம்? அவருக்கு அவர்தான் சகனம், இந்த 3 விஷயத்தை பற்றி 3 வாழ்க்கைக்குள்ள வருது தானே. இந்த மாதம் சரியில்லை, இந்த நாள் சரியில்லை, இந்த நேரம் சரியில்லை, எனக்கு நேரமே இல்லை சொல்லுவோம். என்னமா வருதுன்னா எனக்கு நேரமே சரியில்லை, நேரமே இல்லை. நேரம் இல்லைங்கிறவங்களுக்கு 48 மணி நேரம் ஆகாது. நேரம் சரியில்லைங்கிறதுக்கு அது வந்து சருக்கூட்டா துவைக்க முடியும்? அப்ப ஒவ்வொருக்கான நேரம் அந்த படிப்பு வாழ்க்கையில தான் நம்ம வாழணும். அல்லா எப்படி தந்திருக்கானோ, அசருக்கு பிறகு மகரிபு தான் வரும், மகரிபுக்கு பிறகு தான் இஷா வரும். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அசர்ல இருந்து இஷாவுக்கு போயிருக்கா? நம்ம வேணா தாவலாம், ஆனா வக்து தாவாது. அல்லா நீதமானவன், நிலையானவன் என்று நிலைச்சிருப்பவன் நினைச்சேன் கணக்கா நம்மளுக்கு காரியத்தை நடத்திக்கிட்டு இருக்கான். 6 மணி ஆனா இருட்டு வந்துடும், அதே 6 மணி ஆனா வெளிச்சம் வந்துடும். இது யாரால முடியும்? இந்த இருட்டெல்லாம் எங்க போய் இருந்துச்சு? இந்த வெளிச்சம் எல்லாம் எங்க போய் இருக்க போகுது? ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா அல்லாஹ்வுடைய ஆற்றலை பத்தி நம்ம நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம். அப்படி வாழக்கூடிய வாழ்க்கையை பத்தி தான் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சில விஷயங்களை சொல்றாங்க. ஒரு மனிதர் போய் கேட்கிறாங்க, வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிறாங்க. நாங்களும் வாழதான் செய்யறோம், நீங்களும் வாழதான் செய்யறோங்க. அந்த கசாலி ரஹ்மத்துல்லாஹி அந்த மனிதர் போய் சொல்றாங்க, நாங்களும் வாழ்றோம், நீங்களும் வாழ்றீங்க, ஆனா வாழ்க்கை எப்படிப்பட்டது அதை மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னதுக்கு கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, வாழ்க்கை என்பது ஒரு சவால்ப்பா, சவால். இப்ப இந்த சவாலை என்ன செய்யணும்? உலகத்துல எல்லா விஷயத்திலையும் சமாளிக்கணும். ஒரு சவால் வந்துட்டா என்ன செய்யும்? ஒரு போட்டின்னு வந்துட்டா என்ன பண்ணுவோம்? ஜெயிக்கணும் தானே ஆசைப்படுவோம். வெற்றியோ தோல்வியோ அதுல போதி பார்த்துருவோம். எக்ஸாம் எழுத பிள்ளைங்க போறாங்க, அல்லா மேல தவக்கல் வச்சுட்டு எழுதிட்டு வா, அல்லா உனக்கு தர்ற மார்க்கு தருவான் அப்படித்தானே சொல்லுவோம். 100 மார்க்கு தான் எடுத்துட்டு தான் வருவேன்னா அந்த பையன் அங்கேயே உட்காந்துட்டு தான் முடியும். அப்ப சமாளிக்கணும், எதா இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப வாழ்க்கை என்பது ஒரு சவால், அதை நீ சமாளித்து வெற்றி காணுண்டா. அடுத்ததாக சொன்னாங்க, அந்த வாழ்க்கை என்பது ஒரு வெகுமதிப்பா. அந்த வெகுமதியை எங்க எங்க இருந்து அல்லாஹ் கொடுக்குறானோ அதையெல்லாம் பெற்றுக்கொள். இப்ப எங்களுக்கு இந்த வாழ்க்கையில கொடுத்திருக்கிற வெகுமதி உங்களை மாதிரி விட்ட அந்த அன்பு தான். அப்ப நான் இந்த அன்பை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? சில தியாகங்கள் நானும் செஞ்சாகணும். நீங்க இங்க வந்து இதை கத்துக்கிறோம்னா என்ன செய்யணும்? ஒரு மணி நேரத்தை இங்க ஒதுக்கணும், பல தியாகங்கள் செஞ்சுதான் நீங்கள் வரணும். அப்ப இது ஒரு வெகுமதி தானே. அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் என்னுடைய மரணம் வந்துருச்சு, மரணிச்ச பிறகு இந்த சனிக்கிழமை ஒரு நொடினால என்னை கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய இருக்கும் வரும் இல்லையா? வருமா வராதா? அப்ப அதுதான் வெகுமதி, உலகத்துல நம்ம விட்டுட்டு போற வெகுமதிகள். அப்ப சொல்றாங்க, அந்த வெகுமதியை எங்க கிடைக்குதோ அதை பெற்றுக்கொள்ளுப்பா. வாழ்க்கை எப்படி வாழணும் என்கிட்ட வந்து கேட்டிருக்க, அந்த வெகுமதியை நீ பெற்றுக்கொள்ளுண்டாங்க. மூணாவதாக சொல்றாங்க, வாழ்க்கை ஒரு சோகம். வாழ்க்கைங்கிறது சோகம். யாருனாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தவங்க இருக்குமா? எனக்கு அழுகையெல்லாம் வரவே வராது, என் வாழ்க்கையில துன்பமே கிடையாது, இன்பம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றவங்க இருக்கமா? சோகம் வரும். அந்த சோகம் அடுத்து என்ன செய்யும்? மாறக்கூடியதாக எல்லாம் தாங்கியிருக்கான். அதைத்தான் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, வாழ்க்கை ஒரு சோகம், அதை நீ தாங்கி பழகிக்கோ. அதை தாங்கிறதுக்கு நீ பழகிக்க. சோகத்தை கொண்டு யாருக்குன்னு சொல்லி இறக்கி வைக்க முடியாது. நம்ம சுமையை நம்ம தானே சுமந்தாகணும். ஒரு சூப்பி ஆண்டிட்ட போய் ஒரு மனிதர் போய் சொன்னாராம், எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு ஏதாவது விளக்கம் சொல்லுங்க. இப்போ சொன்னாரா, நீ நல்லா சாப்பிடுப்பா, நீ ரொம்ப கவலையில் வந்திருக்க, ஆசிரமத்தில் தங்கிக்க, சாப்பிடு. சாப்பிடலாம். சாப்பிட்டதுக்கு பிறகு படுத்திருக்கும் போது நான் உனக்கு ஒரு புரிதலுக்காக வேண்டி ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்றாங்க. சொல்லுங்கன்னு சொல்லி படுத்துருக்க கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ட்ரெயின் போகுது, அந்த ட்ரெயினில் ஒரு மனிதன் வேகமாக வந்து ஏறுறான். ஏறினவங்க கையில் ஒரு மூட்டை வச்சுருக்கான். இப்போ ட்ரெயின் பிறப்பிடுச்சு, தலையில் வச்சுட்டு ஏறிட்டான். ட்ரெயின் பிறப்பிட்டா என்ன செய்யணும்? அந்த மூட்டை இறக்கி கீழே தானே வைக்கணும். இவன் தலையில் வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஏப்போ அந்த மூட்டையை இறக்கி கீழே வை.
இல்லை இல்லை, என் மூட்டையை நான் சுமந்துக்கிறேன், ட்ரெயின்லாம் சுமக்கக்கூடாது, நான் என் மூட்டையை நான் தான் சுமந்துக்கிறேன் அப்படின்னு உட்காந்துருக்கான். இப்படின்னு அவர் சொல்லவுமே இந்த கேட்டுக்கிட்டு இருந்தவர் சொல்றாரு, சரியான பைத்தியக்காரனா இருக்கான் போலயே, இறக்கி வச்சுட்டு படுக்காம அப்படிப்பட்டவன் யாரு அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்போது, அது நீந்தான்ப்பா. இவங்க சொல்றாரு, அது நீந்தான். உன்னுடைய சுமைய அங்கனங்கன பாக்குறத அங்கனங்கன கழட்டி விட்டுரு. இதையே நீ தூக்கிக்கிட்டே சுமக்குற, பிரச்சனை பிரச்சனை தூக்கி சுமத்துக்கிட்டு தானே இருக்க, இப்ப நீ தூங்கு அப்படின்னு சொல்லி தூங்காச்சு. தூங்கி முழிச்சதுக்கு பிறகு உன்னுடைய தலகாணியை எடு அப்படின்னா அந்த தலகாணியை கீழே ஒரு பாம்பு கிடக்கும். இதை பார்த்துட்டு பயந்து போய் இதுக்கு மேலே எனக்கு சுகமான தூக்கம் தூங்கினேன். அப்பதான் அந்த சுபியானி சொன்னாங்களா, கீழே இருக்கையில பாம்புன்னு உன் மனசுக்கு தெரியாது இல்லையா, தெரியாதனால நீ நிம்மதியா தூங்குன. அதுபோல நாளை நடப்பது உனக்கு என்னன்னு தெரியாது, அதை நினைச்சு ஏன் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, சுமையா ஏன் ஏத்துக்கிற? என் ரப்பு எனக்கு சும்மா கொடுக்க மாட்டான், என் ரப்பு என்னை வழி நடத்துவான். இதுன்னு சிறாக்கள் முஸ்தகின் வாயால மட்டும் சொல்லலாமா, மனசால உணர்ந்து சொல்லணுமே, அதை செஞ்சீங்கன்னா உனக்கு சுமையா தெரியாதுன்றாங்களாம். அந்த மாதிரி வாழ்க்கை ஒரு சோகம், அதை நீ தாங்க பழகி கொள்ளுண்டாங்க. அடுத்ததாக சொல்றாங்க, வாழ்க்கை ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை என்ன எல்லாத்துலயும் துணிச்சு நில்லு. போராட்டம் வந்துருச்சா, துணிச்சு நில்லு. அந்த போராட்டத்துல இருந்து உனக்கு என்ன செய்யும், ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நேரம் கருதி நான் வேகமா சொல்லிடுறேன். அடுத்தது, வாழ்க்கை ஒரு கடமை. உனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற கடமை பர்லு, அதை நிறைவேற்று. அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமை இருக்கு, உன்னுடைய உறவுகளுக்கு, உன் பெற்றோர்களுக்கு செலுத்த வேண்டிய கடமை இருக்கு, உன் மனைவி மக்களுக்கு செலுத்த வேண்டிய கடமை இருக்கு. மனைவி மக்கள் தான் ஆம்பளை பக்கமே நாங்கள் போயிடுவோம்னு சொல்லிடாதீங்க, நம்மளுக்கு அந்த கடமை இருக்குல்ல, நம்மளுக்கு கணவர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு இல்லையா. அப்ப இதை எந்த கடமையெல்லாம் நிறைவேற்றணும், நீ நிறைவேற்றினாதான் அல்லாஹ்வுடைய இடத்துல நீ சிறந்த அடியானாக மாற முடியுங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, உலகம் ஒரு விளையாட்டுப்பா. உலகம்ங்கிறது ஒரு பெரிய மைதானம், அதுல விளையாட்டு தான் நடக்கும். எந்த ஒரு இப்ப ஒண்ணும் வேணும், கிரிக்கெட் நடக்குதுன்னு பாருங்களேன், 11 பேர் தான் விளையாடுவாங்க. பாக்குறவங்க வேலை வெட்டியெல்லாம் போட்டுட்டு அங்க பால் உதைகிறதுக்கு முந்தி இங்க வீட்டுல இருக்க பாத்திரம் உருளும் ஒரு சில இடங்கள்ல, இருக்கா இல்லையா? அப்ப இது உலகம் ஒரு விளையாட்டு மைதானம் தானே. எத்தனை வகையான விளையாட்டுகள் இப்ப எல்லாம் முடிஞ்சு போன்ல வந்துருச்சு. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அடுத்தது, வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம். எப்படி எப்படி வாழணும்னு அல்லாஹ் நெளிவு சுழிவா வச்சிருக்கான். அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீ வாழ பழகிக்க அப்படின்னு என்ன சொல்றாங்க, அந்த சந்தர்ப்பத்தை நீ எடுத்துக்கோ. எப்படி சந்தர்ப்பம் கிடைக்குதோ, இப்ப நம்ம மக்கா 100 மஜ்லிஸ்ல இன்னைக்கு இந்த மஜ்லிஸ், இந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ், சொன்னபடியும் கேட்டபடியும் வாழ்ந்துட்டோம்னா அதை விட அல்ஹம்துலில்லாஹ், வாழ்ந்தபடி பிறருக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நாடினா நமக்கு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா எல்லா நலனும் தந்துருவான் இல்லையா. அப்ப இந்த சந்தர்ப்பத்தை நம்மள எல்லாம் எடுக்க வச்சிருக்கானே. இந்த முஹல்லாவுல இவ்வளவு பேர் தான் இருப்பீங்களா? வீட்டுக்கு ஒருத்தர்னா எவ்வளவு பேர் வரணும், இந்த இடம் காணுமா, ஒரு நேரம் சிந்திச்சுப்போமா. அப்ப சந்தர்ப்பத்தை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்தது என்ன சொல்றாங்க, வாழ்க்கை என்பது ஒரு புதிர். ஆமா, புதிர்னா விடுதலை. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆன்சர் தேடணும்ல. ஆன்சர் தேடிதான் தெரியணும். அப்ப அந்த புதிர்னா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்னு தெரியாது, நடந்ததை கொண்டாந்து காட்டவும் முடியாது. இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு அல்லாஹ்வை தவிர தீர்வு சொல்வது யாரும் இல்லை. இதுதானே. இதுல நம்ம என்ன, நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இதுல உள்ள விடுவினா என்ன, துவாவை கொண்டு, நம்ம தொழுகையை கொண்டு, சதக்காவை கொண்டு, திக்ரை கொண்டு, பிறருக்கு செய்யக்கூடிய ஹிதுமத்தை கொண்டு, நல்ல விஷயங்களை கொண்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம அங்கன போட்டிருக்கிற புதிர்களை கூட விடுவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்தது சொல்றாங்க, வாழ்க்கை என்பது பயணம். அந்த பயணத்தை நீ நடந்துதான் முடிக்கணும். முடிக்கணும்னா நடந்து போய்கிட்டே இருக்கிறது இல்ல, இடத்துக்கு தகுந்த மாதிரி. இப்ப நான் இங்க இருந்து எங்க வீட்டுக்கு நடந்து போகணும்னா முடியுமா? அந்த வந்துட்டு போற வழிபுறம் நடக்கி உள்ள சந்தது தானே. நடந்து முடி அப்படின்னா என்ன,
பயணம்ங்கிறது நடந்து முடிக்கிறது எங்கேயா இருக்கணும்? அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் சொர்க்கமாக இருக்கணும். இது ஒன்னொன்னுக்கு விளக்கங்கள் கரெக்டா போகணும்னா நேரங்கள் வரக்கத்தான் இருக்கும். அதனால குறிப்பிட்டு இந்த இதுக்கு சபருடைய மாதத்துக்கு இது சரியாக இருக்குமே அப்படின்னு தான் இதை உங்கள்கிட்ட இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது வாழ்க்கை என்பது ஒரு உண்மை. வாழ்க்கை என்பது ஹக்கு. அந்த ஹக்கை நீ என்ன செய்யறது? கடைபிடிச்சுக்க. அந்த வாழ்க்கை என்ன செய்யற? அந்த உண்மைய கடைபிடி. பொய் என்னைக்குமே அலங்காரமா இருக்கும், உண்மை எப்பவுமே மறைஞ்சிருக்கும். இது பகட்டா வெளியே தெரியும், ஆனா இது உண்மை மறைஞ்சிருக்கும். அந்த உண்மையை என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் நம்ம பற்றி பிடிச்சுக்கிட்டோம்னா எல்லா நிலையிலையும் நம்ம வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மளை ஆக்குவாங்கிற அந்த உறுதி நம்மகிட்ட வரணும். அடுத்தது சத்தியம். அல்லாஹ் நம்மளுக்கு சத்திய வேதத்தை கொடுத்திருக்கான், நம்மகிட்ட கொடுத்திருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். அந்த வேதத்தின் படி நம்மளுடைய வாழ்க்கை. அப்ப வாழ்க்கை என்பது ஒரு சத்தியம். அதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா பற்றி பிடிச்சு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். உண்மையை கடைபிடிக்கணும், சத்தியத்தை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்தது வாழ்க்கை என்பது ஒரு அழகு. எத்தனை கோணத்துல பார்த்தாலும் அழகா தான் இருக்கும். அதை அனுபவிக்கப்படுது. எனக்கு அல்லாஹ் என்ன தந்தான் என்ன தந்தான் என்ன தந்தான்னு சொல்லி கவலைப்பட்டு கவலைப்பட்டு கிடைச்ச நாட்களை கிடைச்ச நேரத்தை எதுலையுமே செலுத்தாம நம்ம போட முடியாது. என்ன நஷ்டம் யாருக்கு? கொடுத்த நாட்களும் கொடுத்த நேரங்களும் நம்மளை விட்டு போயிடும். ஆனா அந்த அமல்கள் போகாது, நம்மளோட தான் இருக்கும். நம்ம மரணத்துக்கு பிறகு கபர்ல துணையாகவும் வரும். அப்ப அனுபவிக்கக்கூடியதாக இருக்கணும். இப்ப இதுக்கு ஒரு சின்ன